வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். இடைத்தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் சட்டசபையில் புதிய அறிவிப்பு வெளியிட முடியாது. மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார் திட்டவட்டம். இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வருடன் சந்திப்பு. பெண் வேட்பாளரை நிறுத்தி பிரச்சனையை தவிர்க்க திட்டம். தேர்தல் நன்னடத்தை விதிமுறை காரணமாக இரவு 11 மணிக்கு மேல் மதுக்கடைகளை திறந்தால் நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி சந்திரன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் சட்டசபையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட முடியாது என்று ஆட்சியர் தீபக் குமார் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது என்றும், இந்திராநகர் தொகுதியில் தற்போது 14,202 ஆண் வாக்காளர்களும் 14,690 பெண் வாக்காளர்களும் இருப்பதால் 27 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை அனைத்து கட்சியினரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆட்சியர் தீபக் குமார், கட் அவுட்டுகள், பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து காலங்களிலும் கட் அவுட் பேனர்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாக காரைக்காலை போன்று அனைத்து கட்சியினருடன் பேசி முடிவெடுக்க உள்ளோம் என்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கடைபிடிக்கப்பட்ட அனைத்து விதிமுறைகளும் அமலில் இருக்கும் என்ற அவர், இந்திராநகர் தொகுதி தேர்தல் அதிகாரியாக மலர்கண்ணன் செயல்படுவார் என்றும், தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணமாக சட்டமன்றத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட முடியாது என்றார். அனௌன்ஸ்மெண்ட் இப்ப மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததனால அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஈவன் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். இப்போ இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல இருக்க மாதிரி இந்த பணம் மற்ற பாட்டில்ஸ் எல்லாம் பேங்க்ல சார். ஆமா ஆமா, அது ஹோல் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் என்டையர் டிஸ்ட்ரிக்ட். புதுவை இந்திராநகரில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் போட்டியை தவிர்க்க என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பெண் வேட்பாளரை நிறுத்த முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு அரசியல் கட்சிகளை மீண்டும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் சொந்த தொகுதியான இந்திராநகரில் போட்டியிட என்ஆர் காங்கிரசார் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதல்வருக்கு நெருக்கமானவர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் வாய்ப்பு கேட்டு அவரை சந்தித்து பேசி வருகின்றனர். இவை மட்டுமின்றி கட்சியில் உள்ளவர்களும் தங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் தவிக்கின்றனர். இதுபோன்ற சூழ்நிலை காரணமாக இந்திராநகர் தொகுதியில் பெண் வேட்பாளரை நிறுத்த முதல்வர் ரங்கசாமி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. கட்சிக்குள் கோஷ்டி பூசல் உருவாவதை தடுக்கவும் வருங்கால அரசியல் கணக்கை மனதில் வைத்தும் ரங்கசாமி செயல்படுவதாக முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். புதுவை இந்திராநகர் இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக மதுக்கடைகளை இரவு 11 மணிக்கு மேல் திறந்து வைத்திருக்க கூடாது என்று சீனியர் எஸ்பி சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளது என்றும், மாநில எல்லையிலும் முக்கிய பகுதிகளிலும் போலீசார் தீவிர சோதனை நடத்துவார்கள் என்றார். வங்கிகளில் 20,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் அதற்குரிய ஆவணம் மற்றும் காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற சந்திரன், லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கியை வைத்திருப்பவர்கள் அதனை அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், மதுபார்களை இரவு 11 மணிக்கு மேல் திறந்து வைத்திருந்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அவர், தேவைப்பட்டால் புதுவைக்கு துணை ராணுவ படை வரவழைக்கப்படும் என்றார். புதுவை வைத்திக்குப்பம் குரு அக்கா சுவாமிகள் கோயில் நவகிரக கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வைத்திக்குப்பம் குரு அக்கா சுவாமிகள் கோவில் நூதன நவகிரக விக்கிரக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 7ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமையன்று நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் யாத்ரா தானம், கடம் புறப்பாடு, நவகிரகங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கலவை கல்லூரி பள்ளியில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில்
அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை விளையாட்டு பிரிவு முதலாம் வட்டம் சார்பில் சதுரங்க விளையாட்டுப் போட்டிகள் கலவை கல்லூரி அரசு பள்ளியில் துவங்கியது. இதனை பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் துவக்கி வைக்க உடற்கல்வி ஆசிரியர் முத்துசெல்வம் வரவேற்றார். உடற்கல்வி ஆசிரியர்கள் நரசிங்கம், பிரான்சிஸ், பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்தி பேச நகர பகுதியைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். முன்னாள் தலைமை செயலர் சந்திரமோகன் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்கம் வலியுறுத்தல். சின்ன சுப்பராய பிள்ளை வீதி ஆங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 108 சங்காபிஷேகம். திரளான பெண்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமென்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திப்பிராயப்பேட்டை ஆரோக்கிய மாதா ஆலய ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திப்பிராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா வியாழக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்கு முன்னதாக இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் தாமஸ் தலைமையில் திருப்பலியும் கோவில் முகப்பு பலகை திறப்பு போன்றவைகளும் நடந்தேறியது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 10ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளில் விழா குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் மராட்டிய மொழி பேசும் மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா சத்ரபதி மராத்தி மித்ரா மண்டல் சார்பில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை கரைப்பு உற்சவம் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு மண்டல் தலைவர் முரளி தலைமை தாங்க உப தலைவர் ஜிதேந்திரா முன்னிலை வகித்தார். இதன் பின்னர் விநாயகருக்கு தீபாராதனை நடத்தப்பட்ட பின்னர் பஜனை பாடல்களை பாடி கடற்கரைக்கு சென்ற ஊர்வலத்தில் மராட்டிய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மராத்திய பாரம்பரியத்தை வெளிக்காட்டும் வகையில் பாடல்கள் பாடி உற்சாகமடைந்தனர். புதுவை முன்னாள் தலைமை செயலர் சந்திரமோகன் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி விடுதலைக்கால மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் தலைமை செயலர் சந்திரமோகன் பதவி வகித்த காலத்தில் மத்திய அரசின் பல கோடி மானிய தொகை விரயம் செய்யப்பட்டுள்ளதுடன் மக்கள் திட்டம் என்ற பெயரில் மோசடிகள் நடைபெற்றதாகவும் தனி சிறப்புடைய புதுவை விடுதலைக்கால சரித்திரத்தை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரெஞ்சு கால மில்கள் மூடப்பட்டதுடன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளால் அளிக்கப்பட்ட சுற்றுலா நிதி பறிபோனது என்ற சிவராஜ் முன்னாள் தலைமை செயலாளர் சந்திரமோகன் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அரசு உயரதிகாரிகள் ஊழலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி எழுச்சிமிகு போராட்டம் நடத்தப்படும் என்றார். புதுவை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் புதன்கிழமையன்று அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை போன்றவை நடைபெற்றதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு 108 சங்கு பூஜை மற்றும் சங்காபிஷேகம் போன்றவை நடந்தன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இடைத்தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் சட்டசபையில் புதிய அறிவிப்பு வெளியிட முடியாது. மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார் திட்டவட்டம். இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வருடன் சந்திப்பு. பெண் வேட்பாளரை நிறுத்தி பிரச்சனையை தவிர்க்க திட்டம். தேர்தல் நன்னடத்தை விதிமுறை காரணமாக இரவு 11 மணிக்கு மேல் மதுக்கடைகளை திறந்தால் நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி சந்திரன் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.